ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் கடாயை சூடு பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ நான் இதில் 1 கப் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பெரிய வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த ப்ரான் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துட்டு இதை நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு பழுத்த தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நான் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இதை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நாம் சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லாவே வெந்து வந்துட்டு இதை நீங்கள் கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ நாம் இதில் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நாம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வேக வைக்கும் போதே ப்ரான்லேருந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ப்ரான் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் 10லிருந்து 12 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் வெறும் சாதத்து கூட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.
இல்லைன்னா சப்பாத்தி, தோசை இது எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக இதை கொத்தமல்லி தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.